செல்வம் குருக்கள், அருள்மிகு வடபெண்ணாண்டவர் திருக்கோயில். நவராத்திரியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. நவராத்திரின்றது 9 நாள் அம்பாளுக்கு சிறப்பான நாள். அந்த 9 நாளும் பூஜை செய்விக்க வேண்டிய ஒரு விசேஷமான நாள். நமது திருக்கோயில் வடபெண்ணாண்டவர் திருக்கோயிலில் ரொம்ப வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தக்காரவர்களும் நிர்வாகம் சார்பாகவும் 9 நாள் இங்கே விசேஷமான ஹோமங்கள், காலை மாலை இருவேளையும் விசேஷமாக ஹோமங்கள் செவிக்கப்பட்டு அம்பாளுக்கு 2 வேளையும் அபிஷேகம். காலையிலேயே சிறப்பு அபிஷேகம், மாலையிலேயே சிறப்பு அபிஷேகம். மாலையில் சிறப்பு அலங்காரம், தீபாரதனைகள் செய்விக்கப்படும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 மணிக்கு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நமது கோயிலுக்கு உபயதாரன்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு செய்யக்கூடியவங்கள அவங்கள வர வச்சு குத்து விளக்கு ஏற்றுவாங்க. குத்து விளக்கு ஏற்றி அன்றைய தினம் பூஜையானது செய்விக்கப்படும். நமது திருக்கோயிலில் சுமாராக ஒரு 5-6 வருஷமாகவே ரொம்ப விமர்சையாக இந்த சக்தி குழுவானது நடந்துட்டுருக்கு. மக்களும் ரொம்ப விரும்பி எல்லாருமே வந்து சாமி தரிசனம் பண்ணி அம்பாளுடைய அருளையும் முருகனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் இந்த வருஷம் ரொம்ப விமர்சையாக பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு வருஷமும் ஒரு சுவாமியினுடைய வரலாறை போட்டிருந்தாங்க. அதில் இந்த வருஷம் கிருஷ்ணருடைய வரலாறை நம்ம காட்சி பொருளாக வச்சுருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. போன வருஷம் நம்ம அறுபடை முருகர் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம கோயிலினுடைய தல வரலாறு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷத்துக்கு கிருஷ்ணர் பொம்மைகளை வந்து அவருடைய பிறப்பிலிருந்து அவர் என்னென்ன லீலைகள் செஞ்சுருக்காருன்றத காட்சி பொருளாக வச்சு ரொம்ப தத்ரூபமாக வச்சுருக்காங்க. அது குழந்தைங்களுக்கு புரிகிற அளவுக்கு அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தவிர நமது திருக்கோயிலில் வந்து ஒரு 10 கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்க வந்து அந்த கேள்வியை பார்த்துட்டு அவங்களே பதில் எழுதணும். அந்த பொம்மையெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த கேள்விக்கு பதில் எழுதி கொடுத்து அதில் எத்தனை பதில் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உடனே பரிசு அங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பரிசும் ரெடியாக இருக்குது. அதை தவிர மரக்கன்றுகள் நம்ம இந்த வாட்டி புதுமையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் மரக்கன்றுகள் கொடுத்து மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு இந்த மரக்கன்றுகள் கொடுக்கறதுனால அந்த குழந்தைகள் அந்த மரக்கன்றுகளை வாங்கி எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மரத்தை வந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக அந்த மரக்கன்றுகளையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. 9 நாளுக்கு 9 விதமான அலங்காரங்கள் நடக்குது. அதில் முதல் நாள் ராஜராஜேஸ்வரி, அடுத்த நாள் மீனாட்சி அம்மன், அதுக்கு அடுத்த நாள் வந்து அன்னபூரணி, அந்த மாதிரி ஒரு நாளுக்கும் 9 விதமான அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு தீபாரதனைகள்லாம் வழங்கப்படுது. அதை தவிர வந்து இந்த வாட்டி எல்லா கோயில்கள், பிரசித்த பெற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிகள் சிலை மாதிரியே வடிக்கப்பட்டு இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்கோம். அதில் நிறைய பிரசித்த பெற்ற கோயிலுடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த வாட்டி. இந்த தடவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு. கச்சேரிகள், வேத பாராயணங்கள், லலிதா சகஸ்ரநாம பாராயணங்கள் எல்லாமே அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சக்தி குழு ரொம்ப சக்தி வாய்ந்த குழு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை அப்படின்னு இல்லை, வைக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. பொம்மைகள் அப்படின்னாலே தாராளமாக வைக்கலாம். அதில் ஒன்றும் தவறு எதுவும் கிடையாது. ஏன் முருகர் கோயிலில் கொலு வைக்கக்கூடாது? முருகரே 3 பேரையும் சேர்ந்தவர் தான். சிவன் ரூபத்துலேருந்து, சிவனுடைய அம்சத்துலேருந்து தான் வந்தார். கையில் சக்தி ஆயுதம் அம்பாள். ஸோ முருகர் கோயிலில் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா அந்த 3 பேருமே அவருக்குள்ளே சேர்ந்து இருக்கிறதா தான் ஐதீகம். அதனால தாராளமாக வைக்கலாம். அம்பாள் என்னம்மா? ஆமாம், அதான் சிவனுடைய ரூபம், சிவனுடைய அம்சத்துலேருந்து வந்தார். அம்பாள் சக்திவேல் கொடுத்தாங்க. ஆக முருகரை கும்பிட்டா இந்த 2 பேரும் சேர்ந்து கும்பிட்ட பலன் கிடைக்கும். அதனால தாராளமாக முருகரை நம்ம அந்த முருகர் கோயிலில் வைக்கலாம். அதை தவிர நமக்கு இங்கே அம்பாள் வந்து தனி சன்னதி, மீனாட்சி அம்மன் தனி சன்னதி உண்டு. அதனால தாராளமாக வைக்கலாம். அதில் ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. நவராத்திரி பற்றி வரலாறு நவராத்திரி இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய தெரிய மாட்டேங்குது. நவராத்திரினா என்னன்ற ஐடியா பெருசாக இல்லை. 9 ராத்திரிகள் பூஜிக்கக்கூடியது. இந்த 9 ராத்திரிகளில் சண்டை நடக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது புராண கதைகளில் அந்த 9 ராத்திரிகளையும் சண்டை நடந்து மகிஷாசுரனை வதம் பண்ணுறதாக ஐதீகம். அதுதான் நம்ம இந்த நவராத்திரிகள் அப்படின்னு சொல்லி இரவும் பகலுமா சண்டை நடந்து அந்த 9ஆவது நாள் அந்த அசுரனை அழிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய வரலாறு. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இதுதான் நவராத்திரி அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதுக்காக நவராத்திரி கொண்டாடணும்? அதான் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம சொல்ல முடியும். இந்த அசுரனை கொல்றதுக்காக தான் இந்த நவராத்திரியானது நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு நம்ம கதையாக சொல்லி புரிய வைக்கிறது. பெண்களை பாராட்டுற விதமாகவும் சொல்லலாம். இந்த அசுரனை
கொள்றதுக்காகவும் இந்த நவராத்திரியானது ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். பெண்களை மதிக்கணும், அவங்கள பாராட்டுறதுன்றது வேற. முதல்ல நம்ம மதிச்சாதான் அடுத்தது பாராட்டுறதுக்கு போகணும். அதனால முதல்ல அவங்கள மதிக்கணும். நம்ம நாடை பொறுத்தளவில் நம்ம தாய் திருநாடுன்னு தான் சொல்கிறோம். அதனால நம்ம நாட்டில் எல்லாருமே பெண்களை மதிக்கிறாங்க. நிச்சயமா இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். என்னைக்கு வரைக்கும் இந்த பொங்கல் இங்க இருக்குது? தசமி வரைக்கும் இருக்கும். நவமியோட முடிஞ்சு போயிடுது. தசமி அன்னைக்கு இங்கே நமது திருக்கோயிலில் வந்து அக்ஷராபியாசம்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு எழுத்து சொல்லக்கூடிய அந்த பூஜையானது நடைபெறும். அது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நிர்வாகம் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே. ஒரு 2 நாள் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா பார்க்க முடியாதவங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக 2 நாள் வச்சிருப்பாங்க. சில சமயம் 2 நாள் கழிச்சு அதை எடுத்தாலும் எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து பெங்களூர்ல இருந்து வரோம், இந்த மாதிரி திருச்சில இருந்து வரோம்லாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிரமாண்டமா இருக்கு. பிரமிட் ஷேப்ல வந்து நாங்க பார்த்ததே கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க. பல ஊர்கள்லேருந்தும் பல இடத்துலேருந்தும் மாநிலத்திலேருந்தும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஒரு போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா நம்ம கவர்னரே வந்து இங்கே விளக்கேற்றி இந்த குருவை வந்து பார்த்துட்டு போனார். அது மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் போகிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நிர்வாகம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றதையும் ரொம்ப சந்தோஷம் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. ஆமாம். பக்தர்களோட பொம்மையும் அதிகமா இருக்கு. நம்ம கோயிலோட பொம்மை கிட்டத்தட்ட ஒரு 2500க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் பக்தர்களும் நிறைய பொம்மைகள் வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. அதை வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதனால அவங்களும் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பக்தர்களும் இதுல பங்கேற்கிறாங்க. பூஜையிலையும் சரி, இந்த பொம்மை கொடுக்கறதுலயும் சரி. அதனால சிறப்பா நல்லா நடந்துட்டு இருக்கு. அதாவது பொதுமக்கள் லலிதா சாசனம் சொல்ற மாதிரி இருக்காங்க. லலிதா சாசனம் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரம் அது. அதனால அது வந்து பொதுமக்களே வந்து படிக்கிறாங்க. அதாவது இங்க வேலை செய்யறவங்க யார் வேணாலும் வந்து படிக்கலாம். இப்ப வேத பாராயணம்னா அந்த சம்பந்தப்பட்ட குருக்கள், வேதம் சொல்லக்கூடியவர் தான் வந்து படிக்க முடியும். அந்த லலிதா சாசனம் பாராயணத்துல யார் வேணாலும் அந்த லலிதா சாசனம் யாருக்கு தெரியுதோ அவங்க வந்து பாராயணம் பண்ணலாம். அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று. கூட்டு முயற்சின்றது என்றைக்குமே பலன் தரும்னு சொல்லுவாங்கல்ல, பலமானதும் பலன் தரக்கூடியதும் ஒன்று. அதனால அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வருஷா வருஷம் கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்கே தவிர குறையிற மாதிரி இல்லை. வருஷா வருஷம் இங்கே பொம்மைகள் கூடுது, கூட்டமும் கூடுது. அதே மாதிரி சிறப்பு ஒரு வருஷமும் ஏதாவது சிறப்பா பண்ணிட்டே இருக்காங்க. அது ஒரு சிறப்பு. ஆமா ஆமா. ஆமா ஆமா. அதாவது மரக்கன்றுகள் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. இப்ப நிறைய மரங்கள், காடுகள் அழிக்கப்பட்டுருது. அதனால அதை திருப்பி உற்பத்தி பண்ணாதான் நம்மளுடைய பின்னாடி உள்ள சந்ததிகளுக்கு அது பயன்படும். அதனால நம்ம அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம அதை தெரியப்படுத்தணும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அதை பண்ணி தானே அவங்களுக்கு சொல்ல முடியும். அது மாதிரி இந்த மாதிரி திருவிழாக்களில் வரும்போது அவங்களுக்கு சொன்னால் அதை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் அதை பின்பற்றுவாங்க. அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களில் அவங்களுக்கு வெறும் மரக்கன்று கொடுத்தா எடுத்துக்காது. அதனால ஒரு கேள்வி பதில் மாதிரி கொடுத்து ஒரு சிறப்பு பரிசு ஒன்று கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம இதை சொல்லும்போது அவங்க மனசுல அது பதியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நிர்வாகம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜெனரேஷன்ல நிறைய இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்கறது, இந்த பொம்மை படங்கள்லாம் பார்க்கறது அதிகமாயிடுச்சு. கொரியன் சீரிஸ். அப்படி இருக்க சமயத்துல வந்து இந்த மாதிரி பொழு வச்சு குழந்தைகளை கூட்டு வந்து அவங்க வந்து பக்தி சம்பந்தமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதுக்கு பரிசு கொடுத்தது ரொம்பவே அழகா இருக்கு. அது யார் எப்படி இது வந்து தக்காரனுடைய ஒரு யோசனை. இது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்கள வந்து அட்டென்ஷன் பண்ணி நம்மளை வந்து ஆன்மீகத்திலையும் திருப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஆசைப்படுவாரு. ஆமா, அவர் எப்பவுமே சொல்லுவார் பொதுமக்களை இன்வால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களையும் நம்ம வந்து கோயிலில் இன்வால்வ் பண்ணணும், குழந்தைங்கள கோயிலுக்கு வர வைக்கணும், இப்படின்லாம் ரொம்ப சொல்லுவார். எங்க நிர்வாக அதிகாரியும் இதை வந்து ரொம்ப செய்யணும்னு ஆசைப்படுவார். ஸோ நிர்வாக அதிகாரியும் தக்காரும் சொல்லின்படி தான் நம்ம இந்த இதை ஏற்பாடு பண்ணோம். அவங்களுடைய ஐடியாவில் தான் இது எல்லாமே நடந்தது. ஸோ அதனால இந்த பாராட்டெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போகணும். எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வடபழனியாண்ட அருளும் மீனாட்சி அம்மனுடைய அருளையும் பெற்று நீண்ட நாள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது.